கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரமாவான், சிறியவன் பலத்த ஜாதியாவான். சின்னவன் ஆயிரமாவான். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீதை குறித்து வாசிக்கிறோம். அந்த தாவீது அவர் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் சின்னவன். ஆகவே அவன் மதிக்கப்படவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படிக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தபோது தாவீதினுடைய குடும்பத்திலே அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் அந்த ஜப கூட்டத்தில். ஆனால் தாவீது மாத்திரமில்லை. ஏன் தெரியுமா? அவன் சின்னவன், எல்லாரிலும் சிறியவன். ஆகவே அவன் மதிக்கப்படவில்லை. அன்பான தேவஜனமே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தினால், உங்கள் சொந்த பந்தத்தினால் நீங்கள் சிறியவனாக மதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கடைசியாக பிறந்திருக்கலாம். இல்லை என்றால் ஒருவேளை ஏழ்மையில் பிறந்திருக்கலாம். அதனால் சின்னவனாய் கருதப்படலாம். கவலைப்படாதீர்கள். ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாயுடைய குமாரர்கள் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஈசாயை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குமாரர்கள் யாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. இன்னும் வேறு குமாரர் உனக்கு உண்டா என்று கேட்டபோது, ஆடுகளை மேய்த்து கொண்டு, கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லாரிலும் சின்ன பையன், சிறியவன் என்று சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவனை அழைத்து வாருங்கள், கர்த்தர் தாவீதைத்தான் இஸ்ரவேல் நாட்டுக்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? யார் நம்மை சின்னவன் என்று சொன்னாலும் நமக்கு கர்த்தரை பற்றிய ஒரு வாஞ்சை, வைராக்கியம், பக்தி இருக்குமானால் கர்த்தர் ஒரு நாளிலே பயன்படுத்துவார். பின் நாட்களிலே ஜனங்கள் முறையாய் வரிசையாய் பாடினார்கள், ராகமாய் பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள். இதை கேட்டபோது சவுலுக்கு கோபம் வந்தது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஒரு குடும்பத்திலே 8 சகோதரர்கள் இருந்தபோது அவன் சகோதரனாகவே எண்ணப்படவில்லை. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி உயர்த்தினார் பாருங்கள். இஸ்ரவேல் நாட்டின் ராஜாவுக்கு 1000ம் தாவீதுக்கு 10000ம் கொடுக்குற அளவுக்கு உயர்த்தப்பட்டான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனம்தான். சின்னவன் 1000ஆய் உயர்வான். நீங்கள் தொழில் பண்ணி கொண்டிருந்தால் தொழிலிலே கர்த்தர் 1000 பேருக்கு தெரிகிற அளவுக்கு உயர்த்துவார். நீங்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தால் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஊழியம் செய்கிறவராயிருந்தால் மறைந்திருக்கிற உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். 1000ங்களுக்கு நடுவிலே நிறுத்தி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.